தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணன், ஒட்டாபிடாரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராமஜெயம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்தார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருவருக்கும் திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழகம் முழுவதும் திமுக தான் வெற்றி பெறும் என்று நிலை இருக்கிறது. அதிகமான வெற்றியை மக்கள் மூலம் பெற்று தருவோம் என்று உறுதி தெரிவித்தார். விருதுநகரில் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இரட்டை இலைக்கு என்ன தனி மவுஸ் இருக்கிறது? புரட்சி தலைவர் காலம் முதல் அம்மாவுடைய காலம் வரை, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி காலம் வரை அதிமுக அறிவிக்கும் வேட்பாளர்களுக்கு தனி மரியாதை உண்டு. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என கூறினார். கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டோம். நாங்க திமுக வேட்பாளர் பட்டியலை தான் பார்த்தோம். திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் பட்டியலை தான் பார்த்தோம். ஏன்னா போட்டி அதிமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். எடப்பாடியார் வேண்டுமா, ஸ்டாலின் வேண்டுமா, முதலமைச்சர் யார் வேண்டும், யார் நல்ல நிர்வாகி, யார் திறமைசாலி, யார் நல்ல மனிதர், யார் பண்புள்ளவர், லஞ்ச லாவணத்தை ஒழிக்கக்கூடியவர் யார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்கக்கூடியவர் யார், மாணவர்களும் மாணவிகளும் நிம்மதியாக கல்லூரிக்கு சென்று பள்ளிக்கு சென்று வர வேண்டும். இன்றைக்கு சிறுமி முதல் கொண்டு வயதான மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் தொல்லைக்கு உட்படுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன? இந்த ஆட்சியினுடைய இயலாமைதான் காரணம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி என்பவர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்யும் நிகழ்ச்சி கோபி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவரது தோள்களில் ஏர் கலப்பையை சுமந்தபடியும் இடுப்பில் பணியேற பயன்படும் உபகரணங்களை அணிந்தபடியும் ஊர்வலமாக சென்று கோபி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலரும் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய திமுக வேட்பாளருமான நிவேதா முருகன் பொறையார் மற்றும் தரங்கம்பாடி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறிய அவர், பொறையார் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு தெருக்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி தனி தொகுதி மற்றும் திருப்பூர் தெற்கு தொகுதியில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள மருத்துவர் கோயிலாமணி மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் இருவரும் சென்னையிலிருந்து திருப்பூர் திரும்பினார். இவர்களுக்கு அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவிநாசி வேட்பாளர் கோகிலாமணி, திமுக அரசின் சாதனைகளை விளக்கி அவிநாசி தொகுதியில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய திருப்பூர் தெற்கு வேட்பாளர் தினேஷ்குமார், அவிநாசி மற்றும் திருப்பூர் தெற்கு என இரு தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்கும் எனவும் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக இனிகோ இருதயராஜ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருச்சி TVS டோல்கேட் பகுதியில் உள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலைக்கு இனிகோ இருதயராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை தைரியமாக தெம்பாக ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்த்துள்ளோம். கண்டிப்பாக 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என கூறினார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கும் களத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா நடக்காமல் இருக்க 24 மணி நேரமும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளை நியமித்து கண்காணித்து வரப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் தர்மபுரி செல்லும் சாலையில் பறக்கும்படை அலுவலர் ஆதவன் தலைமையிலான குழுவினர் 8 மணி நேரம் கூட பணி செய்யாமல் வண்டியை ஓரம் கட்டி குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தனர். இது குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகின்றது. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் 4வது முறையாக போட்டியிடும்
முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மாநகர் மாவட்ட அதிமுகவினரிடையே இணைந்து மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்று உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவிற்கு போட்டியாக தான் திமுகவினர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவும், அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். வேலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அப்பு அறிமுக கூட்டமானது நடைபெற்றது. வேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அப்பு அறிமுக கூட்டமானது அதிமுக பொருளாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காக கூட்டணி கட்சியில் உள்ள அனைவரும் உழைப்பது என முடிவு செய்யப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு அதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன் அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திப்பம்பட்டி பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், நான் வெற்றி பெற்றவுடன் பொள்ளாச்சி மக்கள் மற்றும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கேரள அரசுடன் பேசி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதி 100% வாக்குப்பதிவு உறுதி செய்யும் வகையில் பல்வேறு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தஞ்சாவூர் மாநகராட்சி சிவகங்கை பூங்காவில் விழுப்புரம் ஆதித்தன் குழுவினர் சார்பில் மல்லர் கம்பம் உடல் வித்தை மூலம் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு மல்லர் கம்பம் வீரர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மெய்யன் மெய்யால் உருவங்கள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு உடற்பயிற்சி செய்து பூங்காவிற்கு வருகை தந்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜன் கலந்து கொண்டு உடல் வித்தை வீரர்களை பாராட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தனியார் விடுதியில் தமிழ்நாடு கேட்டர் சர்வீஸ் இன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தியேட்டர் அசோசியேஷன் ராஜமாணிக்கம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளது. 12 லட்சத்துக்கு மேலான தொழிலாளர்கள் இங்கு வேலை செய்து வரும் நிலையில் தற்போது போர் சூழல் காரணமாக கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் தங்களின் தொழில் மிகவும் சிரமத்தில் உள்ளதாகவும், இது குறித்து ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் அவர் கோரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெகநாத் மிஸ்ராவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கம்பம் நகரில் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கம்பம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியாக செயல்பட்டு வந்த மதுரை மண்டல வழக்கறிஞர் இணை ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் சந்தர் என்பவரை தான் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது.